கல்யாணம் முடித்த வாழ்க்கை அமைதி இல்லை என்று சொல்லி வேதனை அடைந்து வந்தது யார்? உன் வீட்டுக்காரருங்க கால் விட்டுவான். நல்ல காலில் விழலையே, சும்மா குறிஞ்சி விளைஞ்சா போதுமா? உள்ளத்தை சாமியை கூடு. பொட்டு வைத்த முகமும் பக்கத்தில் வாங்க. உனக்குன்னு ஒரு சகோதரி இருக்காள, நான் உன் கூட பிறந்தவளவுன்னு சொல்லலை. நீ ஒன்றும் உடனே அங்கே போயிடாத என்ன, புரியுதா? என்ன புரியுது இப்போ? புரியுதா? கால் விட்டுருவான். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. உன் கணவனோ இருதார யோகம் உடையவன். உன்னுடைய மனநிலைகளை புரிந்தும் இப்பொழுது பிரிந்தும் இருப்பான். அதனால் மீண்டும் அது ஒட்டுமான்னு கேட்டேன். சுட்ட மண்ணும் பச்சை மண்ணும் ஒட்டாதுன்னு ஒரு கதை வருது. என்னெல்லாம் ஒட்டாது? சுட்ட மண்ணும் பச்சை மண்ணும் ஒட்டுமாப்பா? ஒட்டாது. எண்ணெயுடன் தண்ணீரை எப்படித்தான் கலந்தாலும் ரெண்டும் ஒன்றும் சேராதடி முத்தம்மா, கட்டையிலும் வேகாதடி. அவன் மனசு சரியில்லை. அவன் மனசை பக்குவப்படுத்தி உங்கள்கிட்ட சேர்த்து வச்சா போதுமா? வேற ஒன்றும் குழப்பம் இல்லையே. கரெக்டாக பார்த்துக்கா. தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி. சித்திரை மாதம் 20ஆம் தேதிக்கு மேலே மனநிலைகள் மாறிடும். மனைவி மக்கள்னு தேடி வந்துடுவான். பக்குவப்படுத்தி தரேன், வெற்றியாக்கி தரேன். என்னம்மா? சித்திரை மாதம் 20ஆம் தேதி வரை டைம் இருக்குது. ஆத்திரப்படாமல் இரு. வார்த்தைகளை குறைத்துக்கொள். வெள்ளை போட்டை மாற்றிட்டு சிகப்பு போட்டு வை. கர்மசாமிக்கு ஆரோகரா. அதே திண்டுக்கல் எல்லை. ஆமாம், என்னது விஷயம்? என்னது அது? அப்படியா? சரி. கோயில் விஷயமா? கோயில் விஷயமா யாரோ கேட்டு வந்துருக்காங்களாம்மா. என்ன கோயில்ப்பா? என்னடா கோயிலே? என்னது தெய்வம் பேர் என்ன? அம்மா அம்மா கால் விட்டு வாம்மா, கால் விட்டு வா. நாதர் முடி மேலிருக்கும் நல்ல பாம்பே. இந்த பாட்டு என்ன ராகம் சொல்லு பார்ப்போம். உங்கள் அப்பா தோடியா? தோடியா? இசை கேட்டு எழும் தோடி வருவாரன்றோ. இது தோடி அதானே? ஆமாம். தோடி எத்தனாவது சுரத்தில் தொடங்குதுங்கிறத வச்சு கண்டுபிடிச்சிட்டீங்க என்ன? இன்னொரு காலம் வந்துருக்காங்க செல்ல மக்களே. ஏன் அதை புன்னகா ஒரு நாள் நீ சொல்ல மாட்டீங்களா? மகடி தான் அப்படி வாசிப்போம் கீழா, அப்படி தானா? அதானே. வாங்கப்பா வாங்க. எப்பா அதுக்கு கோயிலெலாம் கட்டியாச்சா? ஆமாம். நீங்கள் கட்டினீங்கன்னா 2 தடவை உள்ளே போய் உட்காரலாம்னு நினைக்கிறேன். ஜெயிலுக்குள்ளே போக தயாராக இருக்கீங்கடா. அப்படி ஒரு சம்பவமும் அப்படி ஒரு எதிர்ப்பும் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. நான் சொல்கிறேன் நீங்கள் ஏன் போய் இல்லையா? நான் சொல்கிறேன் நீங்கள் புரிய மாட்டீங்களா? அதனால் அந்த எதிர்ப்புகளை மாற்றி வெற்றிகரமாக வைகாசியில் கும்பாபிஷேகம் நடத்தி தரேன். கால் வந்துட்டு எழுந்தோடி. சாமியாடி யாரு? பெரியப்பா பையன் சாமி ஆடுறார. சும்மா ஆடுறாரா சாமி ஆடுறாராடா? சும்மா ஆடுதாரு. லேசா அழுக்கம் கொடுத்தோன்னா ஆய் வாய் உடனே எல்லாரும் அரண்டு போயிடுவான். அது சொல்லதெல்லாம் ஜாமீன் நினச்சிக்கிடுவாங்க. ஆனால் ஒன்றுமே நடக்கலடா. அவனுடைய கோட்பாட்டில் தான் இப்போ இந்த குழப்பமே நடந்திருக்கு. அவனுக்கு தகுந்தாற் போல் 4 பேரை கையில் வச்சுக்கிட்டலை தான். இதுதான் பிரச்சனை. போட்டிக்கு எதிரி நீந்தான். புரியுதா? அதனால் எல்லார மனதையும் மாற்றி தெளிவுபடுத்தி தாரேன். பக்கத்தில் தான் வைகாசிக்குள்ளே வெற்றி அடைஞ்சி கும்பாபிஷேகத்துக்கு ஏற்பாடு பண்ணித்தாரேன். என்னம்மா
சேர்த்துருவோம், கவலைப்படாத. கோயிலுக்கு ஒன்று சேருவான், குடும்பத்துக்கு ஒன்று சேர மாட்டான். எதுக்கு ஒன்று சேருவான்? கோயிலுக்கு ஒன்று சேருவான், குடும்பத்துக்கு ஒன்று சேர மாட்டான். தேடாதே, நிறுத்தி வை, பணம் வந்துட்டு நடத்திக்கான். கர்மசாமிக்கு அதே திண்டுக்கல் எல்லை உடல்நிலை பற்றி கேட்டு வந்தது யாரு? உடல்நிலையை பற்றி கேட்டு வந்தது என்னம்மா? வருக வருக, வாங்க 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 வாங்க. அப்படியா? உங்கள் எல்லைக்குள்ளே போனேன், நான் கருப்பசாமி அங்கே இருக்கிறேன். எப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு எதுவும் புரியுதா? உங்கள் எல்லையில் நான் கருப்பசாமி இருக்கேன். என்ன இந்த பொம்பளைக்கு பேயா அல்லது பிசாசா அல்லது வேறு எதுவும் கோளாறானதான கேட்க வந்திருக்கிய? கோளாறு இல்லை, பேய் இல்லை, பிசாசும் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணுங்க. இந்த அம்மாவுக்கு ரத்தம் சம்பந்தமான குறை இருக்குது, அனிமிக் ப்ராப்ளம் இருக்குது ஒன்று. இன்னொன்று கிட்னி சம்பந்தமான பாதிப்பு வரக்கூடிய நிலைமைகளில் கொஞ்சம் பாதிப்பு இருக்குது. புரியுதா? இதுதான் விவரம். இதில் குணமாக்கி தெளிவாயிருவாங்க, கவலையே பட வேண்டாம். சரியாக 30 நாட்கள் பொறுத்திருந்தால் உஷாராக எழுந்திரிச்சு என் கோயிலுக்கு தானாக நடந்து வருவான். காப்பாற்றித்தரேன். 3 ஒன்று போல் கால் வந்துட்டுவாங்க. ரத்த சோகை சம்மந்தமான ப்ராப்ளம்லாம் இருக்குது. பயப்படக்கூடாது. மனத்தளவுக்கு அவள் ஒரு கற்பனை பண்ணி வச்சுருக்கா, அதெல்லாம் தப்பு. அவங்க கற்பனைக்கு நம்ம பின்னால் போக முடியுமா? முடியுமா? என் மகன் மனநிலைகளை பக்குவப்படுத்தி கொடுன்னு கேட்டு வந்தார். ஆம்பளை பையனுடைய மனசை பக்குவப்படுத்தி கொடு கருப்பசாமி யார்ப்பா கேட்டு வந்திருக்கா? வாமா, இந்தா 30 நாட்களில் தெளிவாக்கி வர வைக்கிறேன், வெற்றி உண்டு. இந்தாப்பா, இந்தா தொழிலை வருத்தார. இந்தாயா, மகனை பற்றி கேட்க வந்தது யாரு? இவன் யாரு? எந்த ஊருடா? திண்டுக்கல் கூப்பிட்ருக்கேன். யார் உன் மகன்? இவன் தானா? ஏன் இவனுக்கு என்ன பக்குவம் இல்லையா? நாங்கள் அப்படி சொல்லி கூப்பிடும்போது வந்துட வேண்டியதானே? என்ன செய்தவனுக்கு சொல். வந்தால் கரெக்டாக விளக்கம் சொல்லணும். என்ன விஷயமா வந்திருக்கே? கூப்பிடுறேன். கர்மசாமிக்கு அதே திண்டுக்கல் எல்லை. ஆமாம், அப்படியா? சரி. என்னுடைய வீடு சொத்துக்கள் சம்பந்தமாக மன வருத்தம் இருக்குன்னு கேட்டு வந்தது யாருப்பா? என்னையா சொத்துக்கள் பிரச்சனை? கால் வந்துட்டு வாப்பா. ஏன்ப்பா என்னையும் குழப்ப பார்க்குறியா? எந்த ஊர் அவனுக்கு? பழனி. பழனி எனக்கு தான் தெரியுமே. மலைக்கு மேலே முருகர் இருப்பார், அந்த கோயில் தானே. இங்கே உட்காருங்க. இன்னொரு கால் மலைக்கு மேலே முருகர் இருப்பார்லாடா, அதுதானே. இன்னும் கொஞ்சம் அங்கே தள்ளி இருக்கலாம். மைக்கில் தானே சொல்லுதேன். இருந்தாலும் பக்கத்தில் வாங்க. உன்னுடைய என்ன கருப்பசாமி? யார் வந்திருக்கா? காளியம்மன் எங்கேப்பா இருக்காங்க? அப்படியா? அதான் போய் உன் ஊருக்குள்ளே நுழைஞ்ச உடனே அவன் வராள, அதான் கேட்டேன். ஆமாம், பக்கத்தில் விநாயகரும் இருக்கார். சரிண்ணா, இன்னொருத்தர் கும்பிட்டுவா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 2.25 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே உன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் பகையாயிட்டாங்கப்பா.
அதே மாதிரி இப்போ வழக்கு நடக்கணுங்கிற நிலைமையில் கொண்டு போய் மாட்டி விட்டுருக்காங்க. இதில் உனக்கு வெற்றியை தந்து உன் பக்கத்தில் குற்றம்னு சொல்லி நிரூபிச்சு தந்தால் போதுங்களா? வீட்டில் இருக்க பொம்பளை மேலே ஒரு சாமியுடைய அருள் ஒரு காலத்தில் வந்துச்சு. ஆமாம், ஆனால் இப்போ அந்த அருளுடைய சக்தியும் இல்லை, அந்த கனவு காட்சியும் இல்லை. ஆனாலும் அவளுடைய உடல்நிலைகள் இப்போதைக்கு கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால் சரியாக்கி தெளிவு பண்ணி தந்துடுறேன், உன் கடனையும் தீர்த்து தரேன். வேறு என்ன வேணும்? கடத்தை தீர்த்துட்டேன், சொத்தை மீட்டிட்டேன், இந்தா கூட வாரேன், ஜெயிச்சுக்கா, பக்கத்தில் வா. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு திருச்சி மாநகர், திருச்சி 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 பக்தர் மட்டும் வாங்க. அங்கே நின்னா கூப்பிட மாட்டேன், இங்கே வந்து தான் கூப்பிடுவேன். திக்கு தெரியாத காட்டில் அங்கே நான் நின்றுக்காங்கண்ணே. வீட்டுக்காரரா? கெட்டிக்காரர் தான். இங்கே வந்து நிற்க சொல்லுங்க. அண்ணாச்சிக்கோங்க, அண்ணாச்சிக்கோங்க. ஏம்மா, பொம்பளை யாரோ ஒருத்தி தன் புருஷனை பற்றி கேட்க வந்திருக்காளா? யாருமா? வா தாயி வா. எங்கே இருக்காரு அத்தான்? எங்கே இருக்காரு? உன் கூட இருக்காரா? கால் வந்துட்டு வா. நீ யாருக்கா? மச்சான் வரணுமா வேண்டாமா? கண்டிப்பாக வரணுமா? உறுதியாக முடிவு எடுத்துருக்கே? சும்மா நான் கேட்கமுங்கிறதுக்காக விடிய காலத்தில் இங்கே உட்காந்துருக்கோம், வெளுன்னு வெளுக்கார வார்த்தையை விட்டுறக்கூடாதுன்னு எதுவும் திட்டம் போட்டு பேசுதியாப்புல? உண்மையை தானே சொல்லுத? என் மகா என்கிட்ட ஒன்று பேசுதா, சாமிகிட்ட ஒன்று பேசுதா? காலில் வந்துட்டு வா. என்ன காலில் வந்துட்டு வா. இப்போயே இல்லையா? இப்படி வந்து பிறந்துட்டீங்களே. அப்படியா? 32. அவனுடைய மனத்தை பார்த்தேன், அவனுடைய உடல்நிலைகளும் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கு. புரியுதா? உடல்நிலைகளும் சரியில்லாமல் இருக்கு. உறவினர்களால் அவனுடைய மனநிலைகள் மாற்றப்பட்டிருக்கு. அந்த உறவுன்னு சொல்லுதுகளே சாமி, அது நியாயமான உறவா தவறான உறவா அப்படிங்கிற ஒரு எண்ணம் உன் உள்மனதுக்குள்ளே தோன்றுது. நியாயமான உறவை ஒரு காலத்தில் கைவிட்டு இப்போ தவறான உறவாக அது விளைஞ்சிருக்கு. அதனால் இந்த மனநிலைகளை திருப்ப முடியுமா முடியாதா அப்படின்னு பார்த்தேன். அங்கேருந்து மாரியம்மன் ஒரு தெய்வம் வருது. அவன் மனசு மாறுவான், மாங்கல்யத்தை தேடுவான் அப்படின்னு உத்தரவில் இருக்குது. சேர்த்து வைக்கணுமா வேண்டாமா? கால் வந்துட்டு வா. ஒரு தாலி வரம் கேட்டு வந்தேன் தாயம்மா, கொஞ்சம் தாயம்மா. என்னம்மா வேணும் உன் பிள்ளைக்கு? வேற சேர்த்து வச்சா போதுமா? நீ வருத்தப்படுற, சாமி இன்னும் நிறைய சொல்ல வேண்டியிருக்க, குறையத்தானே சொல்லியிருக்காருன்னு உன் மனத்துக்குள்ளே ஒரு சின்ன விஷயம் இருக்குது. நான் சொன்னோம்னா நீ ரொம்ப வருத்தப்பட்டு நினச்சி தான் மூடி மறைச்சி சப்ஜெக்டை மட்டும் நான் பேசியிருக்கேன். ஏம்னா அவன் சொல்லக்கூடிய வார்த்தைகளை சபையில் சொல்ல முடியாது. புரியுதா? அதே மாதிரி ரொம்ப வில்லங்கம்னா உனக்கு எப்படி டைவர்ஸ் கொடுக்கணுமோ அப்படி எனக்கு கொடுக்க முடியும். அதனால் உன் கூட நான் வாழணுங்கிற அவசியம் கிடையாது. என் பிள்ளைகளை நான் பார்த்துக்கிடுவேன், நீங்கள் ஆத்தா கூடயே போய் இருந்துக்கா. இதுதான் உண்மை. அதுக்கு அடுத்த வார்த்தையை சொன்னால் நீ வருத்தப்பட்டுருவ. என்ன? ஆமாம், நீங்கள் எத்தனை கல்யாணம் முடிச்சுக்கலாம், அவங்க தேடி வச்சிருவாங்க. அதனால் எனக்கு நீ ஒன்றும் தேவையில்லைங்கிற வார்த்தையெல்லாம் அவன் பேசிட்டான். இதையெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன். உங்கள் அம்மா எனக்கு சாமி இன்னும் முழுசா சொல்லலையே அப்படின்னு நீ நினச்ச. இப்போ நான் சொல்லிட்டேன் தாய் பராசக்தி, கால் வந்துட்டுவாங்க. வா. அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டேன். நீங்கள் யாருமே குற்றவாளி கிடையாது. ஆமாம்,
ஆனால் என்றைக்குமே எப்படின்னு சொன்னால் ஆம்பளை ஒரு தப்பு செய்தான்னு பொம்பளை ஒரு தப்பு செஞ்சான்னா அந்த குடும்பம் உருப்படுமா தாயி? உருப்படாது. அதே மாதிரி ஆம்பளை இருந்து குடும்பம் நடத்தக்கூடிய குடும்பத்தில் ஒரு பொம்பளை நிர்வாகம் பார்க்க ஆரம்பித்தான்னா ஆம்பளை அங்கே டம்மி ஆயிடுமா. அப்படி ஆம்பளை டம்மியான குடும்பத்தில் வளர்ந்த பிள்ளை புருஷனுக்கு அடங்காது. பொம்பளை பிள்ளை ஆம்பளை பேராக இருந்தால் அவன் பொண்டாட்டிக்கு அடங்கிடுவான். இதுதான் இந்த உடைய எஃபெக்ட். புரியுதா நான் சொல்கிறது? புரிஞ்சா புரிஞ்சுக்க, நீ புரியாட்ட விட்டுக்கா. அப்போ எல்லாமே பாரம்பரியமாகவே வந்து சேர்ந்துருச்சு. இதை புதுசாக மாற்றணும்னு சொன்னால் கருப்சாமியால் தான் மாற்ற முடியும். வேறு எப்படியும் மாற்ற முடியுமா? நீ அனுபவம் உள்ளவா தெரிஞ்சுக்கிடுவே விவரத்தை. உண்மையா இல்லையா? கண்ணை முடிக்காங்க. கருப்பசாமிக்கு வருவியாடா? 32 நாளில் தெளிந்த பதினோட பலனுள்ளதாக ஆக்குறேன். இப்படி 32 நாளில் தெளிந்த பலனுடையதாக ஆக்குறேன். மன நிறைவாயிரு. கூப்பிட்டு போகிற வைக்கேன். ஒரு சான்ஸ் கொடுக்குறேன். இந்த அப்படி வெற்றி உண்டு. நல்லா இருக்கு. ஆக்தரே பக்கத்தில் வா. நல்லா 3 முறை என்னைய பார்க்க வந்துருக்காங்க. என்ன நீங்கள்லாம் திருப்தியா? அப்படியா? பையனை பற்றி கேட்க வந்தது யாரு? என்னப்பா உங்கள் பையன் எங்கே இருக்கான்? என்ன செய்தான்? சரி, உன் பையன் என்ன கேட்கணும்? பெங்களூரில் வர வைக்கணும். அவ்வளோதானே? நிலுங்க வாரேன். கால் வந்துட்டு வரலாம். என் பிறந்தாய் மகனே நல்ல காலில் விழலை. கவனிச்சேன். நல்ல காலில் விழலை. நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் முன்னே நீயும் வந்து ஏன் பிறந்தாய். பக்கத்தில் வாப்பா. உன் பையனுக்கு வேலையை பொறுத்தவரை ரொம்ப சிறப்பாக நடந்துருப்பா, கவலைப்பட வேண்டாம். ஆனால் அவன் இஷ்டத்துக்கு வாழ்க்கை அமையணுங்கிற விதியில் பிறந்த மகன். அப்படி இருந்தால் நீ ஏற்றுக்கிடுவியா? ஏற்றுக்கிடுவியாப்பா? ஏற்க மாட்டேன். அப்போ அவனுக்கு கல்யாண வாழ்க்கையை பற்றி என்னைக்கு பேசலாம்? அதுக்கு தான் அவன் தான் தேர்ந்தெடுப்பான். என்னைக்கு பேசலாம்? நீ பார்த்த பொண்ணு அவன் கல்யாணம் முடிக்க மாட்டாயா? சந்தேகப்படாத, உண்மையை சொல்லிடுவோம். என்னப்பா, நீ பார்த்த பெண்ணை அவன் பார்க்கவில்லை, அவன் பார்த்த பெண்ணை நான் பார்த்து கொண்டேன். நான் பார்த்துட்டு தான் சொல்லுதேன். அவன் வேலைக்கு போன இடத்துல ஒரு ஆள் நல்லா பழக போகுது. அவன் மனதுக்குள்ளே ஒரு செலக்ஷனாக இருக்குது. அப்படி சரியாயின்னா அதவே அவன் வாழ்க்கையாக்கிக்கிட்டும். தேவையில்லாமல் இன்னும் ஒரு தரம் நீவே கல்யாணம் முடிச்சு வச்சு அதுலேயும் ஒரு பிரச்சனை வந்துட வேண்டாம். சரிண்ணா? வெற்றியாகி தந்தால் போதுங்களா? வேறு என்ன வேணும்? தீர்த்து தாரேன். ஒரு 2 முறை என்னை வந்து பாருங்கள். ஜெயிச்சுக்கிறேன். பேசணும். அடுத்த வெள்ளிக்கிழமை வாங்க, என்னை வந்து பாருங்கள். கருப்பசாமிக்கு வாப்பா, மகனை காணலன்னு வந்தவன். வாப்பா வா, காலில் வந்துட்டு வா. என்னம்மா சொல்லுங்கம்மா. இப்போ உன் பையன் கண்டிப்பாக வரணுமாப்பா. அவன் போகிற இடத்துல ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் அவன் இருக்கான். நீ கூட்டு வரும்னா அவன் போயிட்டான்னா என்ன செய்வேன்? எப்போதுமே சாமிகிட்ட கங்கு கருப்பசாமி நீ கொண்டு வந்து சேரு அப்படி சொல்லணும். ஏம்னா அப்போ நீ போய் கூட்டிகிட்டு வாடா நான் சொல்லிடுவேன். நீ இங்கேருந்து போவேன், அங்கேருந்து அவன் வேறு எங்கேயும் போயிடுவான். அப்போ நீ தானே கூட்டு வரணும் பொறுப்படுத்துக்கிட்ட. நாமுன்னா அவன் உச்சியில் இறங்கி அவன் உள்ளத்தை திருத்தி கொண்டு வந்து வீட்டில் போட்டுருவேன். புரிஞ்சுக்கிட்டியா? கால் வந்துட்டுவான். சோடியாக போனோம்னா கோடிச்சனோ கையை தட்டும், என கையை தட்டும், தம்பி கையை தட்டும். தம்பி தனியாக வரமாட்டான், சோடியாக தான் வருவான். ஏன்னா அவன் நல்ல பையன்.
நம்மளால் துணை இல்லாமல் இருக்க முடியாது. எனக்கு துணை எனக்கு வேணும், அதனால் நான் அப்படித்தான் வருவேன்பான். ஜோடியாக வந்தால் ஏற்றுக்கிடுவியா? ஏற்று தான் ஆகணுயா, வேறு வழி இல்லை. புரியுதா? கல்யாணம் முடித்து கட்டாயி இருக்கக்கூடிய ஒரு பொள்ளைய அவன் கல்யாணம் முடிச்சுக்கிட போகிறான். இதுதான் நடக்கும். இந்தான் வந்துடுவான், நல்லாவும் இருப்பான். நிலந்தரத்து மருமகளாக இருந்தாலும் உன் குடும்பத்துக்கு அவன் மருமகளாக தான். ஆசத்து போ. கருப்புசாமிக்கு அதே திருச்சி மாநகர் எல்லை. ஆமாம் 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 ஆமாம். பணங்கள்லாம் நாங்கள் ஒரு இடத்துல போட்டு நஷ்டமாயிட்டோம். எங்கள் பணம் திரும்பி கிடைக்குமா கிடைக்காதா? யாருப்பா எங்கப்பா போட்டிய பணத்தை? எங்கம்மா போட்ட? யார்கிட்ட கொடுத்தீங்க? அவன் இடம் தந்தானா? ஓம்பனம் எங்கே கொடுத்த தாய்? கெட்டிக்கார பிள்ளைலாம் காலில் வந்துட்டு என் செல்ல மகா இல்லை, வா. தித்திக்க தித்திக்க முத்து நகை புரிந்திடும் முத்தமிழே இறைவால் நோஞ்சம் தத்துவமே என் தலைவா, இறைவா என் தலைவா. ஏம்மா நீ வரும்பொழுது வேலெடுத்து எம்பெருமான் முருகப்பெருமான் வருகிறாரே, எங்கம்மா இருக்கிறாரு? எனக்கு தெரியாதலாமா திருச்செந்தூரில் இருக்காருன்னு? இவன் சொல்லி தான் எனக்கு தெரியும். உன்னுடைய வீட்டு உன் பிள்ளைக்கு அருள் புரியதுக்கு அந்த முருகனுடைய அருள் தான் வருது. பின்ன என்ன நீ விவரம் இல்லாமல் நான் பேசுன மாதிரி பேசிய பே உள்ள தூரத்தில் கால் விட்டு வா. பணம் வேணுமா வேலை வேணுமா? ஓம் முருகனும் விடா கொண்டாட்டம் தான். என்ன? ஆமாம், வேலை தான் வேணும், இல்லைன்னா உன்னை சும்மா விட மாட்டேன் ரஸ்கல் அப்படின்னு அவன்கிட்ட முண்டிருக்காரு. அவன் எப்படியாவது இவன்கிட்ட பணத்தை கொடுத்து தப்பிக்கவா, யாரையும் அதிகாரிகள் பேரை சொல்லி தப்பிக்கவான்னு உன்னை ஏமாற்றிக்கிட்டு அலைதான். ரெண்டு பேருக்கும் பிரச்சனை வந்துருமோங்கிற பயம் ஓமனத்தில் இருக்குது. என்ன? அதனால் பிரச்சனை இல்லாமல் பணத்தை வாங்கி தரேன், வேலையை நான் போட்டு தரேன். கால் வந்துட்டோம். விடா கொண்ட எதுக்கியா முட்டாப்பேட்டை விட்டு பணத்தை கொடுக்கான்? என்ன கொடுக்கக்கூடாதாக்கா? உண்மையா இல்லையா? வேற என்ன வேணும்? ஒரு இடத்த மாற்றி தரேன், வெற்றி ஆயிடும். தைரியமாக இருக்கலாம், ஜெயிச்சுக்கலாம். எஸ், அடுத்து பேசுவோம். இன்னைய உத்தரவு இவ்வளோதான் மகளே. கர்மசாமிக்கு அப்படியா 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 அப்படியா? அருப்புக்கோட்டை எல்லை, அருப்புக்கோட்டை. ஏம்மா வருத்தப்படக்கூடாது, இருக்கு இருங்க. அருப்புக்கோட்டை, அருப்புக்கோட்டையாப்பா? ஓய், ஹோட்டலாக வச்சுருக்க? ஆளை மாற்றுங்க. திருச்சியெல்லாம் போய் உட்காருங்க, அடுத்து கூப்பிடுறேன். திருச்சி பக்தர் மட்டும் அப்படியே இந்த இடத்துல போய் உட்காருங்க. அருப்புக்கோட்டையாக்கா? அருப்புக்கோட்டை பக்தர் மட்டும் வாங்க. அருப்புக்கோட்டை கணபதியாமி. என்ன அருப்புக்கோட்டையா? இங்கே அங்கே நின்னுங்க, அப்போ தான் கேட்க முடியும். அங்கே நின்னுங்க அண்ணாச்சி. 1 2 3 4 5 வியாபார ஸ்தாபனம் யாரும் வச்சுருக்கீங்களா? என்ன வியாபாரம்டா? வா. ரெண்டு ஆஃபீஸ் போட்டிருக்கியா, கடை போட்டிருக்கியா? வியாபாரம் நடத்துத, கால் வந்துட்டு வா. எதுவும் டெக்னிக்கலாக என்ன ஏமாற்ற வச்சோ, அப்புறம் நீ தான் ஏமாந்து போவ. என்னம்மா உண்மையா? இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. அங்காள பரமேஸ்வரி வாராள எங்கே இருக்கா? மந்தவெளியில் இருக்காளோ? உங்கள் ஊர் எல்லைக்குள்ளே போனோடனே அவள் தான் இருக்கா. கால் வந்துட்டு வா. அங்காளம்மா எங்கள் செங்காளம்மா, வா வா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன்.
அம்மை என்னும் ஒரு சக்தி ஒரு காலத்தில் உன் குடும்பத்தை தாக்கிடுது. ஆனால் அதிலிருந்து அந்த தெய்வம் உங்கள் வீட்டுக்குள்ளேயே நடமாடுது இருக்கு அப்படிங்கிறத நினச்சி நீங்கள்லாம் மனதுக்குள்ளே கும்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. உண்மையா இல்லையா? இப்போ ஓராண்டு காலங்களாக இதுக்கு முன்னால் இருந்த நிலையான வருமானமெல்லாம் அந்து போய் சும்மா பொழுதுபோக்குக்கு பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய புரோக்கர்கள்ட்ட போய் டச்சு வச்சுக்கிட்டு மண் மனை சம்பந்தத்தை விற்கிறது, வீடு பார்த்து கொடுக்கறது, இந்த மாதிரி தொழிலை நீ கையில் எடுத்திருக்க. ஆனால் நீ நல்ல சூட்சமாக பேசி சமாளிக்கிறதுக்கு ஒரு 2-3 இடங்களை ஓகே பண்ணனால அந்த தைரியத்தில் இதே நல்லா இருக்குன்னு இப்போ இறங்கிட்டேன். ஆனால் உன் கூட இருக்கிறவன் உனக்கு டிமிக்கி கொடுத்து அவன் ஓகே பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கான். கால் வந்துட்டான். கெட்டிக்காரன் 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 அதெல்லாம் கெட்டிக்காரன். இப்போ ஒரு இடத்துக்கு அட்வான்ஸ் போட்டு நம்ம கூடுற விலைக்கு விற்றா நல்லா இருக்குமே அப்படிங்கிற எண்ணம் உனக்கு இருக்குது. ஆனால் அந்த அட்வான்ஸ் கொடுக்கக்கூடிய அமௌண்ட்டு முழுசாக நம்மகிட்ட இல்லையே. யாராவது ஒரு லாடு ஒருத்தர் நம்மகிட்ட வந்து சேர்ந்தால் நல்லாயிருக்கும், கருப்பசாமிகிட்ட சொல்லி யாரையாவது அமுக்குவோமே அப்படி நினச்சி என்னை பார்க்க வந்திருக்கேன். கால் வந்துட்டுவான். லே இப்போ முருகா பார்த்தியா எவ்வளோ விவரமான பைய பார்த்தியாடா. ஆனால் உங்ககிட்ட நேர்மை இருக்குடா. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே விலை வைக்கிறது, கமிஷன் வாங்கிறது கிடையாது. நமக்கு கிடைச்சது போதும் அப்படிங்கிற நேர்மை இருக்குது. இந்த நேர்மைக்காக 2 இடம் உனக்கு முடிச்சு தரேன், 20 லட்சம் ரூபா உனக்கு கிடைக்கும். கால் விட்டுவான். கருப்பசாமிக்கு வா, ஆனந்தமாக முடிச்சு தரேன்டா. இந்தா நாளையிலேருந்து நல்ல நண்பர்கள் உங்கள்கிட்ட சேருவாங்க, நல்ல டாக்குமெண்ட்டுகள் வந்து சேர்ந்துடும். போயிட்டு வா, போயிட்டு வரலாம், பார்க்கலாம். இந்தா அடுத்து வரும்போது அதை முடிச்சிருவோம். அதே அருப்புக்கோட்டை எல்லை. ஆமாம், பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தது யாருப்பா? என்னடா பிள்ளை சொல்லு, முதல்ல அங்கே கும்பிடு. என்ன பிள்ளைப்பா? எங்கே இருக்கான்? கால் விட்டுவோம். கிரீன் டீ. மருமகளே மருமகளே போ போ, உன் இடது காலை எடுத்து வச்சு போ போ. பாட்டு தப்பாக பாடுதணும், ரைட்டாக பாடுதுனா? உனக்கு ரைட்டு, உலகத்துக்கு தப்பு. ஏன் உலகத்தில் இப்படி வலது காலை எடுத்து வச்சு வா வா. அப்போ போவதுக்கு எந்த கால் இருக்குது? இடது கால் தான் இருக்குது. ஏன்னா இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோம்னா, அவள் வந்ததுலேருந்து வீட்டுக்குள்ளே மன அமைதி குறைஞ்சி போச்சு, நிம்மதி குறைஞ்சி போச்சு. வாழ்க்கையினுடைய விளக்கமே தொடங்குமா தொடங்காதாங்கிற கேள்விக்குறி ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த நிலைகளில் அடுத்த வார்த்தை என்ன, அடுத்த கேள்வி என்ன, இதுதான் நிலைமை. கால் வந்துட்டு வா, டீ குடிச்சுக்கிட்டேங்க. சரி, வேற என்னப்பா செய்யணும் உனக்கு? வீட்டுக்கு போய் 2.5 வருஷம் ஆச்சு சார். சரிப்பா, அவங்க டிவோர்ஸ் கொடுக்க மாட்டாங்க, அவன் வரமாட்டாள, பைசாக்கு பார்க்குறாங்க. நாங்களும் பணம் இல்லாமல் டைவர்ஸ் பண்ணி தரணும்னு சொல்லி ஆம்பளை நான் பண்ணித்தரேன். ஆனால் அவட்ட நியாயம் இருந்து ஓ மகன் வேண்டாம்னு சொன்னோம்னா அவளை சும்மா டைவர்ஸ் பண்ணுறதுக்கு நான் ஒத்துக்கிட மாட்டேன். பணம் வாங்கி கொடுத்து டைவர்ஸ் பண்ணுவேன். ஆனால் அவட்ட நியாயம் இல்லை, அவளுடைய பழக்கத்துலேயும் நியாயம் இல்லை, அவங்க குடும்பத்துலேயும் நியாயம் இல்லை. அதனால் பணம் இல்லாமல் உனக்கு நான் டைவர்ஸ் பண்ணி தரேன். என்ன காலைல வந்துட்டு வா, விவரம் தானேப்பா. சரியாடா தம்பி, நம்ம சொன்னால் எவன் கேட்கான்? கேட்பீங்களாப்பா? சரி. மீண்டும் அவள் வந்தாள் என்றால் மாப்பிள்ளையுடைய உன் பையனுக்கு தானே கட்டியிருக்க. அப்போ அம்மா 2 பேரில் யாருக்காக ஒருத்தருக்கு ஆபத்து வரும்டா. அப்படி ஒரு விதி இருக்கு. நீ இருக்கணும்னு நான் விரும்புதேன்டா, புரியுதா? உன் மகனுக்கு கண்குடியில் நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரேன். அவன் மனம் திருந்துமான்னு பார்த்தேன், திருந்தாது. ஏன் அப்படின்னு கேட்டேன். எல்லாத்தையும் என் பேருக்கு எழுதி வை. என் பேருக்குன்னா நான் உனக்கு கூட இருந்து வாழுதேன், அப்படி இல்லைன்னா வேண்டாம்.
அப்படிங்கிற எண்ணத்தை உள்ளத்தில் வைத்து இருந்து கொண்டு இருக்கிறாள். அடுத்த பஞ்சாயத்தில் இந்த வார்த்தை வரும். வந்தவுடனே என்னை ஓடி வந்து சொல்லுவேன், சாமி நீங்கள் சொன்னது தான் உண்மையா அப்படின்பேன். பேச்சுவார்த்தைக்கு வர மாட்டாங்க. அடுத்து வரப்போகுது தானடா சொல்கிறேன். அதனால் வேணும் வேண்டாம்ங்கிற முடிவுக்கு 3 முறை என்னை சந்திச்சுக்கா, ஜெயிச்சு தாரேன். பாட்டு சொல்லு, என்ன பாட்டு பாடணும்பா? மருமகளே மருமகளே போ போ, புதிய மருமகளே மருமகளே வா வா, வலது காலை எடுத்து வச்சு வா வா. போய்ட்டு வா, டீ குடிச்சுக்கிட்டு ஆ ஆ ஆ ஆ ஆ. குழந்தை பற்றி யாரோ கேட்க வந்திருக்காங்களே, யாரு? என்னப்பா குழந்தை? புரியல, இன்னும் புரியலையா? கால் வந்துட்டு வா. தங்க நகை வைர நகை வரலாம். நீ ஒரு பெரிய குழப்பவாதியாச்சே, பக்கத்தில் வா. வீட்லேயே விடிய காலம் ஒரு வார்த்தை பேசுவேன், மத்தியானம் ஒரு வார்த்தை பேசுவேன். ஒரு வார்த்தையில் நிற்க மாட்டேங்கன்னு சொல்லி தான் அவங்க எல்லாரும் ஓன் சொல்ல கேட்கறது இல்லை. ஆனால் உன் உழைப்பு மட்டும் வேணும், உன் சொல்ல கேட்கணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ ஒரு பிள்ளை மட்டும் உனக்கு எதிரியாக நிறைய இருக்கும். அந்த மனநிலைகள் மாறுமானு கேட்டேன், மாறும். மாசி சிவராத்திரி வர பொறுமையாரு, குடும்பத்தை ஒன்று சேர்த்து தரேன். வேற என்னடா வேணும்? கோயில் தம்பி, ஒரு வருத்தம் வாயை மூடிக்கிட்டு அமைதியாரு, இல்லைன்னா நரம்பு சம்பந்தமான பிணி வந்துடும். கோயில் பக்கம் போகாத, குழப்பம் இருக்குது. கால் விட்டுவா விட்டுவா. இந்த ரூபாய் வாங்கிக்கா. வீட்டு பக்கத்தில் மாரியம்மன் கோயில் யாருக்கு இருக்கு? மாரியம்மா இருக்காளா உங்கள் வீட்டு பக்கம்? இருக்காளா? கால் விட்டுவாங்க. உங்கள் தெருவில் சாப்பாடு மெஸ் எது இருக்கோ? ஒரு மெஸ் இருக்க. என் குதிரை போகுது, சாப்பாடு வாசம் எடுக்கு. பார்த்தேன், அதானே? கால் வந்துட்டு வா. நல்ல அருமையான வெள்ளை பூக்கள் பூக்கிற பூஞ்செடிகள்லாம் இருக்கு. இருக்கோ? சோமா இருக்குடா. வணக்கண்ணே. விளக்கண்ணே. சரி வணக்கண்ணே. என்னக்கா வேணும் உங்களுக்கு? என்ன வேணும்? என்னதான் வேணும்? கண்ணை மூடுறா தெரியும் பியா. உடனே கண்ணை மூடுக்கா பார்ப்போம். உன் கண்ணுக்குள்ளே என்ன ஓடுதுன்னு பார்க்குறேன். கால் வந்துட்டு வா. என்னதான் வேணும்? வரலாம். போனால் போகட்டும். பார்த்து பாராம ஒவ்வொருத்தரும் கையிலிருந்து வாங்கி நல்ல வயிறார அப்படின்னு வாங்கிட்டு போயிட்டாங்களே. இதுக்கப்புறம் எப்படி வருது? போலீஸுக்கு போனாலும் கிடைக்காது, விவகாரம் பேசினாலும் கிடைக்காது, நேர்மையாக பேசினாலும் கிடைக்காது. இந்த பணம் வரும் அப்படிங்கிற நம்பிக்கையும் எண்ணங்களும் இல்லை. இதனால் ஓமன நிறைய அவலாதிகள், அவப்பேர்கள், கேஸெல்லாம் வரக்கூடிய அளவுக்கெல்லாம் பிரச்சனை இருக்கு. ஏன்னா நீ அடுத்தவங்கட்டையும் சிலவர்களுக்கு வாங்கி கொடுத்து நச்சடிச்சு வச்சுருக்கிற. பொம்பளைக்கு வாய் சாமர்த்தியம் கரெக்டு தான், ஆனால் இப்படியெல்லாம் பண்ணக்கூடாதாத்தான். இப்போ நிறைய பணத்தை வாங்கி கொடுத்துட்டியே, இதை எப்படி மீட்ட போகிற? அடுத்தவங்ககிட்டையும் மாட்டிக்கிட்ட, சட்டப்படியும் மாட்டிக்கிட்டேன். கொஞ்ச நாள் கழிச்சு போலீஸ் ஒன்று விசாரிக்க வருமே, என்ன செய்வேன்? என்ன விசாரணை வருது, நீ கேட்டே ஆட்டையாதே போய் வர வைக்கிறேன். 3 பேர் உன் பக்கத்தில் இருக்கிறாங்க, சரிதானா? அந்த 3 பேரில் ஒருத்தன் உங்களுக்கு வில்லங்க எழுப்பான்,
பிரச்சனை கொடுப்பான். ஆமாம், சட்டப்படி குழப்பம் வரும். மாற்றி தாரேன், உன் பணத்தை கிடைக்குமான்னு பார்க்குறேன், கொஞ்ச நேரம் என்னையை மட்டும் தியானம் பண்ணி பார்ப்போம். ஐயா 6 மாதம் பொறுமையாக இருக்க சொல்லி வாங்கி கொடுக்கேன், காலில் விட்டு வா. எனக்கா நல்லா இருக்கேம்மா, கெட்டிக்கார பிள்ளைலாம் வா வா உட்கார். இந்தா 6 மாதத்துக்குள்ள உனக்கு பணம் வந்துடும். இனிமேல் படப்படக்காது. என் மேலே பாரத்தை போட்டு இன்னையிலிருந்து நிம்மதியாக தூங்கியது. இப்போ எஸ், அதான் நிம்மதியாக தூங்கியதுன்னு சொல்லிட்டோம்ல. சாமி வாங்கி தருவோங்கிற ஒரே முடிவில் உட்கார். உன் பணம் வீடு வந்து சேரும். நல்லா இருக்கு, போயிட்டோம். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு கரூர் எல்லை, கரூர் கரூர் ஆசை கோரளவில்லை. என்னது வாமா வா, சும்மா இருக்கியா? வீடு சம்பந்தமா பிரச்சனை யாருக்கு? வீடு சம்பந்தமான பிரச்சனை யாருக்குப்பா? கரூர் எல்லை. வா, என்னப்பா ஆச்சு? வீடு வீடு எங்கே இருக்கு? வீடு டாக்குமெண்ட் எங்கே இருக்கு? காலில் வந்துட்டு வாங்க. அதான் காலில் வந்துட்டு வாங்க. எண்ணின எண்ணமும் போச்சு, வியாபார தொழிலும் போச்சு. எண்ணில்லாத தொழிலை செய்து வளமாக வாழ்வோங்கிற கற்பனையெல்லாம் அழிஞ்சு போச்சு. என்ன நிறைய தொழில்னு போட்டு பணமும் போயிடுது, நஷ்டமெல்லாம் ஆயாச்சு. இப்போ கடன்கள் மட்டும்தான் மிஞ்சி இருக்கு. இதிலிருந்து மீளுவதற்கு வழியும் வேணும், பிள்ளைக்கு நல்ல வாழ்வையும் அமைச்சு கொடுக்கணும். வேற என்னப்பா வேணும்? அதான் ஒரு பாட்டு பாடின, எண்ணின எண்ணமும் போச்சு, வியாபார தொழிலும் போச்சு. பண்ணின பாவம் எல்லாம் பரிதி முன் பனி போலே போச்சு. உங்களுக்கு இந்த வியாபாரத்தை மீண்டும் தொடங்கி தரேன். நிறைய மக்களை உன்னை வந்து பார்க்க சொல்லுதேன், ஐஸ்வர்யத்தை தந்துருதேன். போதுமாடா? காலைல விட்டு வா, வெற்றி மாலை கொடுப்பா. கூப்பிடு கருப்பசாமியா. கருப்பசாமிக்கு அப்பா வாப்பா முருகா வரலாம். அந்த பணம் உனக்கு வந்து சேர்ந்தாச்சு, வியாபாரம் பெருகியாச்சு. மீண்டும் தொடங்கிக்கோ. இந்தாடா மகனே, உன் யோகத்தில் கோடிகள் சம்பாத்தியம் கிடைக்கும்டா. இந்தாங்க, எல்லாரும் ஐஸ்வர்யமாக இருங்க. இந்த மாலையை கொண்டு போய் பேணி வச்சுக்கா. வாழ்நாள் முழுக்க நல்ல காய்ந்த பிறகு, இப்போ நல்ல விளக்கில் கொண்டு போடணும். காய்ந்த பிறகு சருகத்தாளில் எடுத்து வச்சு மிதிகால் படாமல் பூச்சேரியில் வச்சு எண்ணெயை வச்சு கும்பிடணும். 12 ஆண்டுகள் சக்தி. இந்த 12 ஆண்டுகளுக்குள்ள 3 வீடு கட்டுவேன், 2 லாரி வாங்குவேன். எத்தனை வீடு? 3 வீடு கட்டுவேன், 2 லாரி வாங்குவேன். பல கோடிக்கு அதிபதியாக இருப்பேன். இந்த மாலையை பேணுவதில் அந்த பாக்கியம் உனக்கு உண்டு. வெற்றி அடைந்து வாருங்கள் செல்ல மக்களே. ஆனந்தமடையுங்கள், ஆனந்தமடையுங்கள், ஆனந்தமடையுங்கள். புண்ணியமாக இருங்க. சிந்தாமல் சிதறாமல் கொண்டு போங்க. நல்லா இருக்கு. கர்மசாமிக்கு எங்கே இருக்கு? பிற பார்த்துக்கிடுவோம் போங்க. அதே கரூர் எல்லை. பிள்ளையை பற்றி கேட்க வந்தது யாரு? என்னென்ன பிள்ளை? புரியல. காலில் விட்டு வாங்க. அசிங்கமாக இருக்கு.
இன்னொரு தடவை காலில் விட்டு வரலாம். வாப்பா உட்காருப்பா, உட்காரலாம். கொஞ்ச நேரம் கண்ணை மூடுங்க. நல்லா முடிக்காங்க. வெரி குட். என் சக்தி உங்களை சொட்டுருது. உன் பையனை பார்த்தேன், தேவையில்லாத நட்பும் பழக்க வழக்கமும் கையில் நிறைய. அதனால் போலீஸு வம்பு வழக்கு வரக்கூடிய நிலைகளை அடையக்கூடிய விதி அவனுக்கு. ஆபத்து இல்லாமல் காப்பாற்றி தரேன். தேவையில்லாமல் ஒரு பொம்பளைகிட்ட மாட்டிக்கிடுவான், அவமானமும் அவப்பேரும் நடக்கும். அது 2 நண்பர்கள் காரணமாக இருப்பான். 1 இதற்கிடையில் எதிர்பார்க்காம என் உயிர் பிரிஞ்சிருமோங்கிற ஒரு சந்தேகம் உன் உள்ளத்தில். அப்படி நீ சாக மாட்ட, காலில் ஒன்றுட்டு வா. என்னப்பா உன் லட்சியம் உன் பிள்ளைகளை வளமாக வாழ வச்சுட்டு அவங்களுக்கு சரியான வழியை காட்டிட்டு நம்ம அமைதியாக உட்காந்து ஆண்டவனே தஞ்சம்னு உயிர் பிரியணும். அதுக்கு இடையில் எந்த பாதகமும் எனக்கு வந்துடக்கூடாது. நான் இருக்கும் வரை என் பிள்ளைகளால் எனக்கு எந்த அவமானமும் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். வெற்றியாகிட்டேன், நல்லாயிடுது. சந்தோஷமாக உயர்ந்த உள்ளம் படைத்தவன் நீ, என்னாலும் உயர்ந்து கொண்டே இருப்பாய். இந்த பக்கத்தில் வாப்பா, நல்லா யார்டா மகனே நீ? வாடா என் சித்தப்பா, கால் வந்துட்டு வா. இப்படி வந்தால் எல்லாருக்கும் சொல்லிடலாம்னு அண்ணன் ரெக்கமெண்ட் பண்ணிட்டு போகிறான் பலுக்கே. இந்தா இந்த கனி உன் எண்ணங்களை நிறைவேற்றும் மகனே, ஆனந்தமாக இருப்பாயாக. நல்லா அடுத்து என்னை நான் உன்னை கூப்பிடும்போது அதை நான் குணமாக்கிடுவேன். இப்போ நீயா வந்த வாழ்த்தி அனுப்பியிருக்கேன், நானாக கூப்பிட்டேன், உன்னை சரியாக்கிடுவேன். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு அதே கரூர் எல்லை வியாபார ஸ்தாபனம் யார் வச்சுருக்காப்பா? வியாபார ஸ்தாபனம். என்னடா வியாபாரம் தம்பி? கால் விட்டுருவோம். இரும்பு சம்பந்தமான பொருள்கள். கண்ணமுடி ஒரு பாட்டு பிடிச்சி காட்டுறேன். அன்று கேட்பவன் அரசன் மறந்தால் நின்று கேட்பவன் இறைவன், நடுவில் மனிதன் வாடுகிறான், வீணில் மனம் தடுமாறுகிறான் இறைவா. இந்த பாட்டு உனக்கு ரொம்ப கரெக்டாக பொருந்துமே. கால் வந்துட்டு வா. மூணு பேருக்கு உதவி செஞ்சடா, உனக்கு அவங்க துரோகம் பண்ணாங்கடா. அதனால் இடைப்பட்ட காலத்தில் தளர்ந்து இருக்க இடத்துல நிம்மதி பெற முடியாமல் தொழிலே நடத்த முடியாத வேதனையெல்லாம் அடைஞ்சேன். ஆனால் இன்னைக்கு ஒரு வழியை தேடி உட்கார்ந்துருக்க. நான் நல்லா வாழணும், யாருக்கும் கெடுக்கக்கூடாது. நானே ஒரு தவறு செஞ்சாலும் கருப்பசாமி என்னை வாழ வைக்கணும். ஆனால் நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கும் பொழுது எனக்கு கேடு செஞ்சவங்களுக்கு ஒரு பாடம் புகட்டணும். அப்படி என்பது ஒன்று எண்ணம். கால் வந்துட்டுவான். நம்ம கருப்பசாமி நான் எப்படின்னா தண்டனை கொடுக்க மாட்டேன், உள்ளத்தை திருத்துவேன், அவனை உணர வைப்பேன், அவனை பக்குவப்படுத்துவேன். ஏன்னா என்னுடைய வழி ஞானத்தின் வழி. அந்த வழியில் அவன் உள்ளத்துக்கு பாடம் புகட்டி அவங்கள சரி பண்ணிடுவேன். இந்தா உனக்கு பல லட்சங்கள் கிடைக்கும். இப்போ புதுமையாக மிஷினரிஸ் வாங்கிறதுக்கு உனக்கு பணம் வேணும்ல, தந்துட்டேன், வச்சுக்கா, போய்ட்டு வாப்பா. கருப்பசாமிக்கு கருப்பசாமிக்கு